எங்க வீட்ல எல்லார்ட்டயும் திட்டு வாங்கிட்டு செய்ற ஒரே டிஷ்னா அது தவளடை தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இதுக்கான ஆன்ஸர நான் வீடியோ எண்டுல சொல்றேன். இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ புழுங்கலரிசி 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் கடலை பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துட்டு, இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் எல்லாம் நைஸா அரைச்சுட்டு, அது கூடவே கொஞ்சம் அரிசியும் போட்டு நல்லா அரைச்சு, காரத்துக்கு தகுந்த மாரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நாங்க ரொம்ப நெறையா காரம் சாப்பிடுவோம். அதனால நெறையா காஞ்ச மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு மாரி நீங்களும் காஞ்ச மிளகா போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வர அரிசியையும், கடலப்பருப்பையும் கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு ஒரு பவுல்ல மாத்திக்கணும். இந்த வீடியோவுல நான் அடை மட்டும் சுடலைங்க. குழி பணியார சட்டியிலயும் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த அடை மாவ நம்ம ஊத்தி பார்க்கலான்னு ஊத்துனேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இவங்க அடை யாருமே வேணான்ட்டு இந்த குழி பணியாரமே சாப்பிட்டு ஃபுல் டிஷ்ஷையும் கிளியர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாவு ஃபுல்லா கொர கொரன்னு அரைச்சுட்டு, லாஸ்ட்டா வந்து தேங்காய் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு போட்டேன். அத பல்லு பல்லாவும் போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷோட இம்பார்ட்டன்ட் ஆளே வெங்காயம் தாங்க. நம்ம எவ்வளோ வெங்காயம் பொடியா நறுக்கி போடுறோமோ, அது அவ்வளோ டேஸ்ட் குடுக்கும். அத போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூளு, சால்ட்டு, தண்ணி போட்டு நல்லா கெட்டியா கலந்து விட்டுக்கணுங்க. இப்ப ஸ்டவ்வ ஆன் பண்ணிட்டு, குழி பணியார சட்டிய வச்சு நெறைய எண்ணெய் ஊத்துனேங்க. ஊத்தி அதில இந்த மாவ கொஞ்சம் கொஞ்சமா நான் போட்டேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸு எண்ணெய் அப்படியே குழி பணியார சட்டியிலேயே இருந்துச்சு. இந்த டிஷ் எண்ணெயே குடிக்கலங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தோசை கல்லுல அடை ஊத்துனேன். எங்க வீட்ல அடைய விட குழி பணியார சட்டியில செஞ்சது தான் விருப்பமா சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்ல நான் திட்டு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது ஏன்னா, ரயில்வே தண்டவாளம் மாதிரி டெய்லி இட்லி, தோசை, இட்லி, தோசைன்னு சுட்டு குடுத்து இவங்க போர் அடிச்சு என்ன திட்டி திட்டி, அதுக்கப்புறம் என்ன ரெசிபி செய்யலான்னு யோசிச்சு இந்த தவளடை செய்வேங்க. அதனால தாங்க எங்க வீட்ல பிரச்சனையே வரும்.